Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு கப் சாதம் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சமைக்க தெரியாதவங்க கூட நான் செய்யற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சா ரொம்ப ஈஸியாவே இந்த ஸ்வீட் செஞ்சிரலாம். சாதத்துல செஞ்ச ஸ்வீட்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். வாயில வெச்சதுமே கரையற ரொம்ப சாஃப்ட்டான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாஃப்டான ரொம்பவும் டேஸ்டியான ஸ்வீட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம். இந்த சாதம் நல்லா ஆறுன சாதமாக இருக்கட்டும், அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அந்த சாதத்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது அது நம்மளுக்கு தேவையான நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அடுத்தது நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 50 ml அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த மிக்சர் கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் செய்யும்போது நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டுற சுவையில் இல்லாமல் அளவான இனிப்பில் இருக்கும். இந்த ஸ்வீட்டை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கனால கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகும். அது கூடவே கலருக்கு நான் 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் மொத்தமாக 150 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது மிக்ஸி ஜாரில் நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது 100 ml, அதுக்கப்புறம் நம்ம பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்காக 50 ml யூஸ் பண்ணினேன். 2-3 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிட்டு இருந்தோம்னா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாக குக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே டியூட்டி ஃப்ரூட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் டியூட்டி ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸாக ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிடும்போது தேங்காயை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொத்தமாக இந்த ஸ்வீட்டை நம்ம 10 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்வீட் நல்லா திரண்டு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்வீட்டை ஒரு ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி இருக்கிற ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஷேப் மோல்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் மோல்டில் லைட்டாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஷேப் மோல்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்வீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும், ஸ்வீட் நல்லாவே ஆறிடும். ஸ்வீட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வேணுங்கிற சைஸில் இந்த ஸ்வீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் சாதம் மீதமாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் அதை வடகம் போடுறது தான். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி சாதத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான நேரத்தில் வித்தியாசமான ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். அவ்வளோதாங்க. 1 கப்பு சாதத்தை யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்பவும் சாஃப்டான ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.